பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்று என்று சொல்லும்போது இன்னும் ஒரு நாளை குறித்து தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இதற்கு முன்ன நீங்க என்னெல்லாம் கர்த்தர் சொல்லி வாக்குத்தத்தங்கள் வந்தும் தரிசனங்கள் வந்தும் வெளிப்பாடு வந்தும் நீங்கள் கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சகல சத்தியத்தின் பாதையிலும் உங்களை நடத்துவாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். இந்த பயம் யாருக்குங்க வருவனும்? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுக்கு தான் பயம் வரும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனாக கீழ்ப்படியமையினால் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கிறிஸ்துவை நமக்கு கொடுத்துப்படுது. அவர் கீழ்ப்படிந்தாருங்க. அவர் கீழ்ப்படிந்தபடினா அவர் அந்த இளைப்பாறுதலுக்குள் நுழைந்தார். இன்றைக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், நிச்சயமாக அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7 சொல்லுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாமல் அவருடைய சத்தத்தை இன்றி கேட்பீர்கள் என்றால் வெகு காலத்திற்கு முன்பதாகவே தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாக நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை நன்மைகளையும் உங்கள் கண்களால் காண்பீங்க. அதுதான் வேதம் சொல்லுது. ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயம் உணர்வும் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுதுங்க. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே அவருடைய சத்தத்தை கேட்பீராகில் நிச்சயமாக நீங்கள் நன்மைகளையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் செழிப்பையும் ப்ரமோஷனையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. வேலையில்லாதவர்கள் வேலைக்குரிய வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசல்களுக்குள்ளாக ஆவியானவர் பூமியில் ஒரு நபர் மூலம் உங்களை நடத்தி செல்வார். உங்கள் கரம் பிடித்து நடத்தி செல்வார். திருமண காரியங்களை ஆவியானவர் ஒழுங்குபடுத்தி கரெக்டான பாதையில் நடத்துவார். கரெக்டான நபர்களை உங்களுக்கு கொண்டு வந்து அமைத்து தருவார். திருமணமாய் குழந்தை இல்லாத மகள்களுடைய கர்ப்பத்தில் மத்தேயு 1:18 என்ன சொல்லுது? அவள் பரிசுத்தாவியின் வல்லமையினால் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி இன்னைக்கு இந்த பரிசுத்தாவுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் நிச்சயமாக ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமாக விட்டு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் பரிசுத்தான் வாசம் பண்ணுவதற்கு விட்டு கொடுப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை போஷிப்பார். அவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலத்தை தருவாருங்க. அவர் தாங்க பலனை தருகிறவர். அவருடைய ரத்தமும் அவருடைய வார்த்தையின் வல்லமும் உங்களை சகல தீமைக்கும் விலக்கி காத்துக் கொள்வாருங்க. இன்றைக்கு இந்த பரிசுத்தாவின் வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்ங்க, கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.